திருப்பதியில் நாங்கள் இப்போ கபிலேஸ்வரர் கோயில் வந்திருக்கோம். இந்த நந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கபிலேஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். உள்ள ஃபால்ஸ் இருக்குது, கோயில் இருக்குது. கபிலேஸ்வரர் கோயில் திருப்பதியில் இருக்குது. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது உள்ள. இப்போ அந்த கோயில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், திருப்பதி மலை மேலே பஸ்ஸு போயிட்டுருக்கு. சூப்பராக தெரியுது. அப்படியே இப்போ நம்ம கோயிலுக்கு போவோமா? சூப்பராக இருக்குது அந்த கோயில். நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். இது வரைக்கும் வந்தது இந்த கோயில் சிவன் கோயில். இது திருப்பதிக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கீழே பத்மாதி அம்மனை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு அப்படியே போவேனா. இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கோயிலெலாம் வந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வண்டி போட்டு தெரியுது அவங்களுக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு வண்டி பஸ்ஸு போயிட்டுருக்காங்க அங்கே பாருங்கள். இன்னொரு பஸ்ஸு போகுது. மலை மேலே பஸ்ஸு போட்டு தெரியுதா? நிஜம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கோயிலில் இந்த சின்ன சின்ன கடைலாம் இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் கோயில் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? முடிஞ்சாரு காட்டுறேன் ஆஞ்சநேயரை. கூட போய் தரிசனம் பண்ணியாச்சு ஆஞ்சநேயரை. இப்போ வாங்க அப்படியே ஃபால்ஸ் போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து பார்க்கு, உள்ள ஜங்குள் பார்க்கு க்ளோஸில் இருக்குது. இங்கே லக்ஷ்மி நாராயணன் கோயில் இருக்குது. இதுதான் இங்கே ஃபஸ்ட் லக்ஷ்மி நாராயணன் தரிசனம் பண்ணியாச்சு. லக்ஷ்மி நாராயணன் தரிசனம் பண்ணோன்னா நான் இப்போ ஒன்று காட்ட பாருங்கள், சூப்பராக இருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டோம். ஃபால்ஸ் ஆக்சுவலாக இது கபில தீர்த்தம். ஆக்சுவலாக இது இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல தான் கரெக்டாக ஃபால்ஸ் வரும். இது வந்து வெயில் காலன்றதுனால தண்ணி வரல, மிஸ் பண்ணியாச்சு. இதே ஃபெப் மாதம் இல்லை நீங்கள் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்தீங்கன்னா நல்ல தண்ணி இருக்கும். இங்கே பாருங்கள், குளிக்கிறாங்க எல்லோரும். அந்த வியூ பாருங்கள், சும்மா அழகாக இருக்குது. திருமலை ஹில்ஸோட கீழே தண்ணி வேறு லெவலில் இருக்குது. ஃபால்ஸ் மட்டும் ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. எனக்கு பேக் சைடில் பார்க்குறது தான் கபில தீர்த்தம். ஃபெப் மாதன்றதுனால ஃபால்ஸ் வரமாட்டேங்குது, வெயில் காலன்றதுனால. இதே ஆகஸ்ட் மாதமாக இருந்தால் தண்ணி வந்துருக்கும். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இடம். மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் திருப்பதி வந்தால் மறக்காமல் கபில தீர்த்தம் வாங்க. இங்கே சிவனையும் பார்க்கலாம், பெரும்பாலையும் பார்க்கலாம் பக்கத்துலேயே. இப்போ நம்ம சிவனை பார்க்க போகிறோம். கபிலேஸ்வர் சிவன் கோயில் தான் போயிட்டுருக்கோம். இந்த சிவன் கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லக்ஷ்மி நாராயணன் கோயில் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இப்போ நம்ம படியேறி உள்ளே போய் சிவனை பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். வைகுண்டத்தில் பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு. முனிவர் பெருமாள் பார்க்க வராரு. முனிவர் வந்ததை பார்க்காம பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு. முனிவர் வந்து பெருமாள் மார்பிளை எட்டி உடைக்கிறாரு. உடனே மகாலட்சுமி வந்துச்சு. பெருமாள் மார்பில் மகாலட்சுமி இருக்காங்க. முனிவர் எட்டி உடைச்சதால மகாலட்சுமி வந்து பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. பெருமாள் சிவனை கூட்டிகிட்டு பூலோகத்தில் இருக்கிற திருமலை அடிவாரத்துக்கு திருப்பதியில் இருக்க சொல்கிறாரு. சிவன் பூமி கடியில் புதஞ்சிருந்தார். காமதேனு பசு அதை தெரிஞ்சுக்கிட்டு பூமி கடியில் போய் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருக்கு. பாலாபிஷேகம் பண்ண சிவன் வளர்ந்துட்டே வராரு. சிவபெருமான் வளர்ச்சியை தடுக்க காமதேனு பசு சிவன் தலை மேலே கால் வச்சு வளர்ச்சியை தடுக்குது. அந்த அடையாளம் இப்போ இருக்க மூலவர் கபிலேஸ்வர் சிவன் தலையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சேஷாத்திரி மலை அடிவாரம். இந்த மலையெல்லாம் நான் ட்ரெயினில் போகிறப்போ பஸ்ஸில் போகிறப்ப பார்த்துருக்கேன். இவ்வளோ கிட்டக்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வா, பிரம்மாண்டமாக ஜெய்சாண்டிக்காக வேறு லெவலில் இருக்குது. இந்த சேஷாத்திரி மலை அக்னி மூலையில் இருக்குது. இந்த அக்னி மூலையில் தான் கபிலேஸ்வர் சிவபெருமாள் இருக்கார். திருப்பதி வந்தால் மறக்காமல் கபிலேஸ்வர் சிவன் கோயில் வாங்க. நான் இப்போ குட்டியாக தண்ணி வருது, காட்டுறேன் பாருங்கள். கபிலேஸ்வர் கோயில் பார்த்தாச்சு, வந்து சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. நீங்கள் கபிலேஸ்வர் சிவன் கோயில் போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கபிலேஸ்வர் சிவன் கோயில் போல் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.